வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. நம்ம ஏற்கனவே சென்ற வகுப்புல பொருட்கள் என்றால் என்ன அப்படின்னும், பொருட்களோட பண்புகள் சிலவற்றை பற்றியும், பொருட்களின் பண்புகளின் அடிப்படையில பொருட்களை 5 வகையா வகைப்படுத்தி அவை ஒவ்வொன்றை பற்றியும் மிக தெளிவாக கற்றறிந்தோம் இல்லையா? இருட்டில் நம்மளால பொருட்களை தெளிவா பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது, சுத்தமா தெரியாது. ஏன் தெரியாது? நம்ம ஒரு பொருளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வெளிச்சம் ரொம்ப அவசியம். வெளிச்சம் இருந்தாதான் நம்மளால ஒரு பொருளை பார்க்க முடியும். வெளிச்சம்னா என்னது? ஒளி இல்லையா? ஒளி இருந்தாதான் நம்மளால ஒரு பொருளை பார்க்க முடியும். ஒளி அந்த பொருள் மேல பட்டு திரும்ப நம்ம கண்களை வந்து அடையிறதுனால தான் நம்மளால அந்த பொருளை பார்க்க முடியுது. ஒளியை கொடுக்கக்கூடிய பொருட்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்கு. குறிப்பா சூரியன், நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய மின் விளக்கு, டார்ச் விளக்கு, இந்த மாதிரி ஒளியை கொடுக்கக்கூடிய மூலங்கள் நம்மை சுற்றி நிறைய இருக்கு. இந்த பாடத்துல நாம ஒளி எந்த வகையில ஒரு பொருள் வழியா ஊடுருவி செல்லுது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க போறோம். ஊடுருவி செல்றது அப்படின்னா என்னது? ஒரு பொருள் வழியா உள்ள புகுந்து போகக்கூடிய தன்மையை தான் நாம ஊடுருவி செல்லுதல் அப்படின்னு சொல்றோம். ஒளி எந்த அளவுல ஒரு பொருளுக்குள்ள ஊடுருவி செல்லுது, ஊடுருவி செல்லுதா இல்லையா, எந்த அளவுல ஊடுருவி செல்லுது அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு நம்ம 3 வகையான பொருட்களை பற்றி இந்த பாடத்துல படிக்க போறோம். இப்ப நீங்க 3 வகையான பொருட்களை பார்க்குறீங்க. ஒரு கண்ணாடி பாட்டில், ஒரு பேப்பர், அந்த பேப்பர்ல நான் மேல எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். அப்ப எண்ணெய் தடவப்பட்ட ஒரு காகிதம், ஒரு செங்கல். 3 வகையான பொருட்கள் இந்த மேசை மேல இருக்கு. 3 வகையான பொருட்களுக்கு பின்னாடியும் ஒரே வகையான பொருளை தான் நான் மறைச்சு வச்சிருக்கேன். சில பொருட்கள் வழியா நீங்க பின்னாடி என்ன பொருள் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத உங்களால பார்க்க முடியும். சில பொருள் வழியா பின்னாடி என்ன பொருள் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஓரளவு உங்களால பார்க்க முடியும். சில பொருள் வழியா பின்னாடி என்ன பொருள் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத உங்களால சுத்தமா பார்க்க முடியாது. இப்படி நம்ம சூழல்ல இருக்கக்கூடிய பொருட்கள் இந்த ஒளியை எந்த அளவு தன்னுக்குள்ள ஊடுருவ அனுமதிக்குது அப்படிங்கிறத பொறுத்து வித்தியாசப்பட்டு இருக்குது. அதை பற்றி தான் நம்ம படிக்க போறோம். இப்படி ஒரு பொருள் எந்த அளவுல தனக்குள்ள ஒளியை ஊடுருவி செல்ல, அதாவது உள்ள புகுந்து செல்ல அனுமதிக்குதோ அதை பொறுத்து பொருட்களை 3 வகையா பிரிக்கலாம். அது என்னெல்லாம் அப்படின்னு சொன்னா, ஒளி புகும் பொருட்கள், ஒளி கசியும் பொருட்கள், ஒளி புகா பொருட்கள் அப்படின்னு நாம பொருட்களை 3 வகையா பிரிக்கலாம். எதோட அடிப்படையில? ஒரு பொருள் தன்னுடைய மேற்பகுதியில ஒளியை எந்த அளவுக்கு ஊடுருவி செல்ல, அதாவது உள்ள புகுந்து செல்ல அனுமதிக்குது அப்படிங்கிறத அடிப்படையா வச்சுதான் நாம இப்ப பொருட்களை 3 வகையா பிரிக்கிறோம். அது என்னெல்லாம்? ஒளி புகும் பொருட்கள், ஒளி கசியும் பொருட்கள், ஒளி புகா பொருட்கள். முதலாவதா ஒளி புகும் பொருட்கள், அதை பற்றி நம்ம படிக்க போறோம். முதலாவது பொருள், இது ஒரு கண்ணாடி பாத்திரம், அப்படிதானே? கண்ணாடி குடுவை. இந்த குடுவை என்ன செய்யுது? இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெளிச்சம், அதாவது ஒளியானது இந்த கண்ணாடி குடுவை வழியாக உள்ள நுழைஞ்சு வெளியில வந்து அதற்கு பின்பகுதியில இருக்கக்கூடிய பொருள் மேலையும் படுது. அதனாலதான் உங்களால பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பொருளை தெளிவா பார்க்க முடியுது. என்ன தெரியுது? உங்களுக்கு தெரியுதா? மெழுகுவர்த்தி இருக்கு இல்லையா? நான் உங்களால முன்னாடி இருந்தே இந்த பொருளுக்கு பின்னால மறைந்திருக்கக்கூடிய இந்த மெழுகுவர்த்தியை பார்க்க முடியுது, தெளிவா பார்க்க முடியுது. இந்த பொருள் என்ன செய்யறதா அர்த்தம்? இந்த பொருள் தன் வழியா ஒளிய முழுவதுமா உள்ள போக அனுமதிக்குது. தன் வழியா ஒளியை முழுவதுமா உள்ள போக அனுமதிக்கிறதுனாலதான் பின்னால மறைஞ்சிருக்கக்கூடிய இந்த பொருளை நாம பார்க்க முடியுது. இந்த வகையான பொருட்களை தான் நாம ஒளி புகும் பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். ஒளி புகும் பொருட்கள்னா என்ன? தன் வழியே ஒளிய முழுவதுமாக உள்ளே புக அனுமதிக்கக்கூடிய பொருட்களை தான் நாம ஒளி புகும் பொருட்கள்னு சொல்றோம். எந்த விதமான குறைபாடும் இல்லாம முழுவதுமா அனுமதிக்கும். அப்படி முழுவதுமா அனுமதிக்கிறதுனால தான் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருட்களையும் நாம தெளிவா பார்க்க முடியுது. அப்ப ஒரு பொருள் எப்போ தன் வழியா ஒளிய முழுவதுமாக அனுமதிக்குதோ, உள்ளே புக அனுமதிக்குதோ, அவ்வகையான பொருட்களை தான் நாம ஒளி புகும் பொருட்கள்னு சொல்றோம்.
இந்த ஒளி புகும் பொருட்களை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா அந்த பொருட்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருட்களை கூட நம்மால தெளிவா பார்க்க முடியும். அப்படி தெளிவா பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அந்த பொருட்கள் எல்லாமே ஒளி புகும் பொருட்கள். இந்த ஒளி புகும் பொருட்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் இருக்கு. அது எதெல்லாம் அப்படின்னு சொன்னா காற்று, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கண்ணாடி, தூய்மையான நீர், இது எல்லாமே ஒளி புகும் பொருட்களுக்கான எடுத்துக்காட்டு. எப்படி கண்ணாடி தன் வழியாக ஒளியை உள்ள ஊடுருவி செல்ல அனுமதிக்குது அப்படிங்கிறத நீங்க நேரடியாவே பார்த்தீங்க, அப்படிதானே? காற்று எப்படி தன் வழியா ஒளியை ஊடுருவி செல்ல அனுமதிக்குது? நம்மை சுற்றி ஃபுல்லாவே காற்று இருக்கு, அப்படிதானே? நம்மை சுற்றி முழுவதும் எல்லா இடத்துலையுமே காற்று இருக்கு. நம்மளால நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் தெளிவா பார்க்க முடியுதா? பார்க்க முடியுது. என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவா பார்க்க முடியுது. அப்ப என்ன அர்த்தம்? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காற்று ஒளிய முழுவதுமா ஊடுருவி செல்ல அனுமதிக்குது. அதனாலதான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. அதனால காற்று ஒரு ஒளி ஊடுருவும் பொருள். சரியா? ஒளி புகும் பொருள். காற்று ஒரு ஒளி புகும் பொருள்னு பார்த்துட்டோம். கண்ணாடி ஒரு ஒளி புகும் பொருள்னு பார்த்துட்டோம். தூய்மையான நீர் கூட ஒரு ஒளி புகும் பொருள் தான். தூய்மையான நீர், நீங்க ஆற்றுக்கெல்லாம் போயிருப்பீங்க. தூய்மையான தண்ணீர் கொண்ட ஒரு ஆற்றுல அந்த ஆற்றுக்கு அடியில இருக்கக்கூடிய மணல், கல் எல்லாத்தையுமே உங்களால தெளிவா பார்க்க முடியும். உணர்ந்திருப்பீங்க இல்லையா? சிலர் வீடுகள்ல கூட குட்டி குட்டி மீனெல்லாம் வளர்ப்பீங்க. அந்த மீன் தொட்டி நல்லா கழுவி சுத்தப்படுத்தி தூய்மையான நீரால நிறைச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க மீன் தொட்டிக்கு உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன கல், நீங்க அழகுக்காக பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை கூட நம்ம தெளிவா பார்க்க முடியும். ஒருவேளை அந்த தண்ணி சுத்தம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, அதாவது தூய்மையான நீரா இல்லாம இருந்துச்சுன்னா உங்களால உள்ள இருக்கக்கூடிய பொருளை தெளிவா பார்க்க முடியாது. அப்ப தூய்மையான நீர் கூட தன் வழியா ஒளிய ஊடுருவி செல்ல அனுமதிக்குது. ஒரு பொருள் தன் வழியா முழுவதுமாக ஒளியை ஊடுருவி செல்ல அனுமதிச்சிச்சு அப்படின்னு சொன்னா அந்த பொருளை நாம ஒளி புகும் பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். ஒளி புகும் பொருள்னு நாம எப்படி கண்டுபிடிப்போம்? அதற்கு பின்னால இருக்கக்கூடிய பொருளை கூட நம்மால தெளிவா பார்க்க முடியும். அப்படி பார்க்க முடிஞ்சிச்சுன்னா அந்த பொருட்கள் எல்லாமே ஒளி புகும் பொருட்கள். அதற்கு எடுத்துக்காட்டும் நாம சொன்னோம். எதெல்லாம் எடுத்துக்காட்டு? கண்ணாடி, தூய்மையான நீர், காற்று, இது எல்லாமே ஒளி புகும் பொருளுக்கான எடுத்துக்காட்டு. ஒளி புகும் பொருட்கள்னா என்ன? தன் வழியே ஒளியை முழுமையாக ஊடுருவ அனுமதிக்கும் பொருட்கள் ஒளி புகும் பொருட்கள் எனப்படும். இவற்றின் வழியே மறுபக்கம் உள்ள பொருட்களை தெளிவாக நாம் பார்க்க முடியும். இதற்கு எடுத்துக்காட்டு காற்று, கண்ணாடி, தூய நீர். இப்போ ஒளி புகும் பொருட்களை பற்றி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க. எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. இரண்டாவதா நாம பார்க்க போறது ஒளி கசியும் பொருட்கள். இப்ப பாருங்க, இதுல நீங்க பார்க்கிறது ஒரு காகிதம். இந்த காகிதம், இந்த பேப்பர்ல நான் மேல எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். எண்ணெய் தடவப்பட்ட ஒரு காகிதம். இதுக்கு பின்னாடி நான் ஒரு பொருளை மறைச்சு வச்சிருக்கேன். அது என்ன பொருள்னு உங்களுக்கு தெரியுதா? சரியா தெரியல, அப்படிதானே? ஏதோ ஒரு பொருள் இருக்கு, ஆனா அந்த பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களால தெளிவா பார்க்க முடியல. இப்படிப்பட்ட பொருட்களை தான் நாம ஒளி கசியும் பொருட்கள்னு சொல்றோம். அப்ப ஒளி கசியும் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? இதுவும் தன் வழியா ஒளியை ஊடுருவி செல்ல அனுமதிக்குது, ஆனா முழுமையாக இல்லை. ஒரு சிறிய அளவு மட்டும் தன் வழியா ஒளியை ஊடுருவி செல்ல அனுமதிக்குது. இப்படி தன் வழியா ஒளிய சிறிதளவு மட்டும் அனுமதிச்சுச்சுன்னா அப்படிப்பட்ட பொருட்களை தான் நாம ஒளி கசியும் பொருட்கள்னு சொல்றோம். இப்ப இந்த காகிதத்துக்கு பின்னாடி நாம என்ன மறைச்சு வச்சிருந்தோம்னு பாத்துடலாமா? இந்த காகிதத்திற்கு பின்னாடி நான் அதே மெழுகுவர்த்தியை தான் மறைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சிச்சு, ஆனா மெழுகுவர்த்தி தான் இருந்தது அப்படின்னு தெளிவா தெரியல. ஏன்? இந்த காகிதம் தன் வழியா ஒளிய ஓரளவு தான் செல்ல அனுமதிச்சிச்சு, முழுவதுமா செல்ல அனுமதிக்கல, முழுவதுமா ஊடுருவி போகல. அப்ப ஒளி கசியும் பொருட்கள்னா என்னது? தன் வழியே ஒளியை ஓரளவு மட்டும் செல்ல அனுமதிச்சுச்சுன்னா அப்படிப்பட்ட பொருட்களை தான் நாம ஒளி கசியும் பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த பொருள் ஒளி கசியும் பொருள் தான் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த பொருளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளை நாம தெளிவா பார்க்க முடியாது.
ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு தெரியும், ஆனா அந்த பொருளை தெளிவா நம்மளால பார்க்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அப்படிப்பட்ட பொருட்களை எல்லாம் நம்ம ஒளி கசியும் பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு எடுத்துக்காட்டு எதெல்லாம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எண்ணெய் தடவப்பட்ட காகிதம். இந்த காகிதம் தன் வழியா முழுவதுமாக ஒளியை ஊடுருவி செல்ல அனுமதிக்கிறது இல்லை. அதுக்கடுத்து பட்டர் பேப்பர்னு சொல்லுவாங்க, கடைகளில் கிடைக்கும். இந்த பேப்பர் கூட தன் வழியா ஒளியை முழுவதுமாக ஊடுருவி செல்ல அனுமதிக்கிறது இல்லை. அப்புறம் தாவர எண்ணெய், நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய், இந்த எண்ணெய் எதுவும் தன் வழியா ஒளியை முழுவதுமாக ஊடுருவி செல்ல அனுமதிப்பதில்லை. இதே மாதிரி பனி, இதை நீங்க நிறைய அனுபவங்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். பனி இருக்கக்கூடிய இடத்துல உங்களால உங்கள் எதிரில் யார் இருக்காங்க, என்ன பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவா பார்க்க முடியாது. பொருள் அல்லது ஒரு மனிதர் கிட்ட வந்ததுக்கு பிறகுதான் தெளிவா என்ன இருக்குங்கிறத பார்க்க முடியும். நீங்க நிறைய தொலைக்காட்சிகள்ல பார்த்துருப்பீங்க, நேர்லையும் பார்த்துருப்பீங்க, அப்படிதானே? பனி இருக்கக்கூடிய இடத்துல, பனி நிறைய இருக்கக்கூடிய சூழல்ல உங்களால நம்மளை சுற்றி என்ன பொருள் இருக்கு அப்படின்னு தெளிவா பார்க்க முடியாது. இதுல இருந்து என்ன தெரியுது? பனி கூட ஒரு ஒளி கசியும் பொருள். பனி தன் வழியாக ஒளியை முழுவதுமாக ஊடுருவி செல்ல அனுமதிப்பது இல்லை. ஒளி கசியும் பொருள்னா என்னது? தன் வழியே சிறிதளவு ஒளியை மட்டும் கடந்து செல்ல அனுமதிக்கும் பொருட்கள் ஒளி கசியும் பொருட்கள் எனப்படும். அதன் மறுபக்கம் உள்ள பொருட்களை நம்மால் தெளிவாக பார்க்க முடியாது. இதற்கு எடுத்துக்காட்டு எண்ணெயில் நனைக்கப்பட்ட காகிதம், பனி, தாவர எண்ணெய். இது எல்லாமே ஒளி கசியும் பொருளுக்கான எடுத்துக்காட்டுகள். இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒளி கசியும் பொருட்கள் தன் வழியா ஒளிய ஊடுருவி செல்ல அனுமதிக்கும், ஆனா முழுவதுமாக இல்லை, ஓரளவு மட்டும் ஊடுருவி செல்ல அனுமதிக்கும். அதனாலதான் அதற்கு பின்னால என்ன பொருள் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மால தெளிவா பார்க்க முடியறது இல்லை. ஒளி புகும் பொருளுக்கும் ஒளி கசியும் பொருளுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒளி புகும் பொருள் என்ன செய்யுது? தன் வழியா முழுவதுமாக ஒளியை ஊடுருவி செல்ல அனுமதிக்குது. அதனால அதற்கு பின்னால இருக்கக்கூடிய பொருளை நம்மால தெளிவா பார்க்க முடியும். ஒளி கசியும் பொருளை பொறுத்த வரைக்கும் அது தன் வழியா தெளிவா முழுவதுமாக ஒளியை ஊடுருவி செல்ல அனுமதிக்கிறது இல்லை, ஓரளவு மட்டும்தான் ஒளியை ஊடுருவி செல்ல அனுமதிக்குது. இதன் காரணமா இதுக்கு பின்னாடி என்ன பொருள் மறைஞ்சிருக்கு, என்ன பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மால தெளிவா பார்க்க முடியறது இல்லை. இனி நம்ம மூன்றாவது வகையை பற்றி படிக்க போறோம். மூன்றாவது வகை என்ன? முதல் வகை ஒளி புகும் பொருட்கள், இரண்டாவது வகை ஒளி கசியும் பொருட்கள், மூன்றாவது வகை ஒளி புகா பொருட்கள். இந்த ஒளி புகா பொருட்கள் தான் நம்ம சுத்தி நிறைய இடங்கள்ல நிறைய பொருட்கள் இருக்கு. இந்த ஒளி புகா பொருட்கள் தான் நிறைய இருக்கு. இப்போ நீங்க என்ன பாக்குறீங்க? ஒரு கல், அப்படிதானே? செங்கல் இருக்கு. இந்த செங்கலுக்கு பின்னாடியும் நான் ஒரு பொருளை மறைச்சு வச்சிருக்கேன். உங்களால அதை பார்க்க முடியுதா? சுத்தமா பார்க்க முடியாது இல்லையா? இந்த செங்கல், ஏன் இந்த செங்கல் வழியா நாம இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளை பார்க்க முடியறது இல்லை? இந்த செங்கல் தன் வழியா ஒளிய ஊடுருவி செல்ல அனுமதிக்கிறது இல்லை, கொஞ்சம் கூட அனுமதிக்கிறது இல்லை. அதனாலதான் இந்த செங்கலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளை நம்மால தெளிவா பார்க்க முடியல. இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த செங்கலுக்கு பின்னாலே மறைஞ்சிருந்த பொருள் என்னது? ஒரு மெழுகுவர்த்தி. இது போன்ற பொருட்கள் தான் நம்ம சூழல்ல அதிக அளவுல காணப்படுது. அதாவது இப்படிப்பட்ட பொருட்கள் தன் வழியா ஒளிய ஊடுருவி செல்ல அனுமதிக்கிறது இல்லை, சிறிதளவு கூட அனுமதிக்கிறது இல்லை. அப்படி சிறிதளவு கூட அனுமதிக்காததுனால அதற்கு பின்னால இருக்கக்கூடிய பொருளை நம்மால பார்க்க முடியறது இல்லை. இந்த பொருட்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஒளி புகா பொருட்கள். ஒளி உள்ள புகவே செய்யாது, ஒளி உள்ள புகாது. இப்படிப்பட்ட பொருட்களை ஒளி புகா பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒளி புகா பொருட்கள்னா என்னது? எந்த பொருள் தன் வழியே ஒளியை ஊடுருவி செல்ல அனுமதிக்கிறது இல்லையோ அந்த பொருட்கள் எல்லாமே ஒளி புகா பொருட்கள். இப்படிப்பட்ட பொருட்களை நாம ஒளி புகா பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். நம்மளை சுற்றி, நம்ம சுற்றுப்புறத்துல இப்படியான ஒளி புகா பொருட்கள் தான் அதிக அளவுல இருக்கு. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி செங்கல், இந்த சூழல்ல இருக்கக்கூடிய பல வகை உலோகங்கள், மரம், இது எல்லாமே
ஒளிப்புகா பொருட்களுக்கான எடுத்துக்காட்டுகள். ஒளிப்புகா பொருட்கள் என்றால் என்ன? தன் வழியே ஒளியை செல்ல அனுமதிக்காத பொருட்கள் ஒளிப்புகா பொருட்கள் எனப்படும். இதன் மறுபக்கம் உள்ள பொருட்களை நம்மால் பார்க்க முடியாது. எடுத்துக்காட்டு மரம், கல், உலோகங்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வகையான எடுத்துக்காட்டுகளை நம்மளுடைய சூழல்ல இருந்து நம்மால கூற முடியும். நீங்க ஒளி புகும் பொருட்கள்னா என்ன, ஒளி கசியும் பொருட்கள்னா என்ன, ஒளி புகா பொருட்கள்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக கற்றுக்கிட்டீங்க. இப்போ ஸ்க்ரீன்ல சில பொருட்களை நீங்க பார்க்க போறீங்க. அந்த பொருட்களை நல்லா உற்று நோக்கி அந்த பொருள் ஒளி புகும் பொருளா, ஒளி கசியும் பொருளா அல்லது ஒளி புகா பொருளான்னு நாம சொல்ல போறோம். நீங்க படத்துல என்ன பார்க்குறீங்க? ஒரு நெகிழியால செய்யப்பட்ட ஒரு பாட்டில். இது ஒளி புகும் பொருளா, ஒளி கசியும் பொருளா, இல்ல ஒளி புகாத்தன்மை கொண்ட பொருளா? ஒளி புகாத்தன்மை கொண்ட பொருள். எப்படி இதை நம்ம ஒளி புகாத்தன்மை கொண்ட பொருள்னு சொல்றோம்? இதன் மறுபக்கம் என்ன இருக்குன்னு நம்மால பார்க்க முடியாது. ஒளி இதன் வழியாக முழுவதுமாக ஊடுருவி செல்லாது. அதனால இதை நாம ஒளி புகாத்தன்மை கொண்ட பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ நீங்க படத்துல ஒரு வண்ண கண்ணாடி டம்ளரை பார்க்குறீங்க. இதோட மறுபக்கத்துல நாம ஏதாவது பொருளை மறைச்சு வச்சா பார்க்க முடியுமா? அதாவது இந்த வண்ண கண்ணாடி டம்ளர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒளி புகும் பொருளா, ஒளி கசியும் பொருளா அல்லது ஒளி புகாத்தன்மை கொண்ட பொருளா? யோசிச்சு பாருங்க. இதன் மறுபக்கம் ஏதாவது ஒரு பொருளை மறைச்சு வச்சா அதை நம்மால முழுவதுமா தெளிவா பார்க்க முடியாது. ஆனா ஏதோ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு நம்மால உணர முடியும் இல்லையா? அதனால இவ்வகையான பொருள் வண்ண கண்ணாடி டம்ளர் என்பது ஒரு ஒளி கசியும் பொருள். இப்போ நீங்க படத்துல பார்க்கிறது தூய்மையான நீர். இந்த நீர் வழியா நாம இதற்கு அடியில என்ன பொருள் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுமா? பார்க்க முடிந்தால் அது ஒளி புகும் தன்மை கொண்ட பொருள். பார்க்க முடியலைன்னா அது ஒளி புகா தன்மை கொண்ட பொருள். ஓரளவு மட்டும் பார்க்க முடிந்தால் அது ஒளி கசியும் தன்மை கொண்ட பொருள். அப்ப நம்ம படத்துல பார்க்கறது எவ்வகையான பொருள்? நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம். தூய்மையான நீர் ஒரு ஒளி புகும் பொருள். இதன் வழியா நாம அதன் அடியில இருக்கக்கூடிய பொருட்களை தெளிவாக பார்க்க முடியும். நாம் இந்த படத்துல இருக்கக்கூடியது ஒரு ஒளி புகும் பொருள். இந்த படத்துல நீங்க பார்க்கக்கூடியது ஒரு கண்ணாடி டம்ளர். இந்த கண்ணாடி டம்ளருக்கு மறுபக்கம் எந்த பொருளை வச்சாலும் நம்மால தெளிவா பார்க்க முடியும். நாம அதை ஒரு செய்முறை விளக்கம் மூலமாகவே தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? கண்ணாடி டம்ளர் வழியா ஒளி முழுவதுமாக ஊடுருவி செல்லுமா, செல்லாதா அல்லது பகுதி அளவு மட்டும், ஓரளவு மட்டும் ஊடுருவி செல்லுமா? ஒளி இந்த கண்ணாடி டம்ளர் வழியா முழுவதுமாக ஊடுருவி செல்லும் இல்லையா? இந்த கண்ணாடி டம்ளர் என்பது ஒரு ஒளி புகும் பொருள். இந்த படத்துல நீங்க பார்க்கிறது மரக்கட்டை. இந்த மரக்கட்டை என்பது ஒரு ஒளி புகும் பொருளா, ஒளி கசியும் பொருளா, ஒளி புகாத்தன்மை கொண்ட பொருளா? இந்த மரக்கட்டை வழியா ஒளி நிச்சயமாக ஊடுருவி செல்லாது இல்லையா? இதன் மறுபக்கத்துல நீங்களே போய் ஒளிஞ்சிருந்தா கூட கண்டுபிடிக்க முடியாது. இப்ப மரக்கட்டை என்பது ஒரு ஒளி புகாத்தன்மை கொண்ட பொருள். இந்த படத்துல நீங்க என்ன பாக்குறீங்க? பனி சூழ்ந்த ஒரு சூழல் இல்லையா? முன்னால வரக்கூடிய வாகனம் மட்டும்
தெரியுது, அது ஒரு கார் அப்படின்னு சொல்லி தெரியுது. அதற்கு பின்னால வாகனங்கள் வருதா வரலையா எதுவுமே நம்மால தெளிவா பார்க்க முடியல. இப்படி ஒரு சூழல்ல இதை நாம என்னன்னு சொல்லலாம்? இந்த பனி அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம எவ்வகையான பொருள்னு சொல்லலாம்? ஒளி புகும் பொருளா, ஒளி கசியும் பொருளா, ஒளி புகாத்தன்மை கொண்ட பொருளா? நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம், பனி என்பது தன் வழியா ஒளியை ஓரளவு மட்டுமே ஊடுருவி செல்ல அனுமதிக்கும். எனவே பனி என்பது ஒரு ஒளி கசியும் பொருள். இப்போ நாம இதற்கான விடைகளை சரிபார்ப்போம். ஒரு பொருள் வழியா ஒளி எந்த அளவு ஊடுருவி செல்லுது, உள்ள புகுந்து செல்லுது என்பதை அடிப்படையாக கொண்டு நாம பொருளை 3 வகையா பிரிச்சோம். எதெல்லாம் அது? ஒளி புகும் பொருட்கள், ஒளி கசியும் பொருட்கள், ஒளி புகா பொருட்கள். ஒளி புகும் பொருட்கள் என்ன செய்யும்? தன் வழியை முழுவதுமாக ஒளியை ஊடுருவி செல்ல அனுமதிக்கும். அதனால அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளை நம்மால் தெளிவாக பார்க்க முடியும். சரியா? அடுத்து ஒளி கசியும் பொருட்கள். ஒளி கசியும் பொருட்கள் என்ன செய்யும்? தன் வழியே ஒளியை ஊடுருவி செல்ல அனுமதிக்கும், ஆனா முழுவதுமாக இல்லை, ஓரளவு மட்டும்தான் ஊடுருவி செல்ல அனுமதிக்கும். இதனால அதற்கு பின்னால இருக்கக்கூடிய பொருளை நம்மால் தெளிவா பார்க்க முடியாது. அதனால இவ்வகை பொருட்களை நாம ஒளி கசியும் பொருட்கள்னு சொல்றோம். கடைசியா நாம பார்த்தது ஒளி ஊடுருவா பொருட்கள். இந்த பொருட்கள் தன் வழியே ஒளிய உள்ள போக அனுமதிக்கிறதே கிடையாது. அதனால இதன் பின்புறம் இருக்கக்கூடிய பொருட்களை நம்மால தெளிவா பார்க்க முடியறது இல்லை. அதனால இவ்வகை பொருட்களை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஒளி புகா பொருட்கள். அப்ப ஒளி ஒரு பொருள் வழியா ஊடுருவி செல்லக்கூடிய தன்மையின் அடிப்படையில பொருட்களோட 3 வகைகளை நாம தெளிவா கற்றறிஞ்சாச்சு. அடுத்து நாம பார்க்க போறது ஒளி எதிரொலிப்பு. ஒளி இருந்தாதான் நம்மால எந்த பொருளையும் பார்க்க முடியும். ஒளி இல்லைனா, இருட்டா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்மால பொருட்களை பார்க்க முடியாதுன்னு நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? ஒளி எதிரொலிப்புனா என்னது? முதல்ல ஒளினா என்னது? ஒளி நமக்கு எங்க இருந்து கிடைக்குது? ஒளி நமக்கு நம்ம சூழல்ல இருக்கக்கூடிய பல்வேறு பொருட்கள்ல இருந்து கிடைக்குது. உதாரணமா சூரியன், ஒளி விளக்கு, மின் விளக்கு, டார்ச் விளக்கு, இது எல்லாமே நமக்கு ஒளியை கொடுக்குது. இப்படி நம்ம சுற்றி நமக்கு ஒளியை தரக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் நாம ஒளி மூலங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒளி மூலங்கள்னா என்னது? நமக்கு தேவையான ஒளியை தரக்கூடிய அனைத்து பொருட்களையுமே நாம ஒளி மூலங்கள்னு சொல்றோம். ஒளி எதிரொலிப்புனா என்னது? ஒளி ஒரு பொருள் மேல பட்டு, அதாவது பளபளப்பான ஒரு பொருள் மேல பட்டு திருப்பி அனுப்பப்படுறதை தான் ஒளி எதிரொலிப்பு அப்படின்னு சொல்றோம். நீங்க எல்லாருமே கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுடைய உருவத்தை பார்த்துருப்பீங்க, அப்படிதானே? நீங்க மட்டும்தான் கண்ணாடி முன்னாடி நிற்பீங்க. அப்போ ஒரே ஒரு ஆள் தானே அங்க இருக்கணும். ஆனா உங்க கண்ணாடியில இன்னொரு ஆள் தெரிவாங்களே, அது யாரு? அது நீங்க கிடையாது, உங்களுடைய பிம்பம். அது எப்படி தெரியுது? ஒளி அந்த கண்ணாடியில பட்டு திரும்ப அனுப்பப்படுறதுனால, அந்த பளபளப்பான கண்ணாடி பகுதியில பட்டு திரும்ப எதிரொலிக்கப்படுறதுனால தான் நம்மால உங்க உருவத்தை மாதிரியே இன்னொரு உருவத்தை பார்க்க முடியுது. ஒரு பக்கம் இருக்கிறது நீங்க, மறுபக்கம் இருக்கக்கூடியது உங்களது பிம்பம். சரியா? ஒளி எதிரொலிப்பு அப்படின்னா என்னது? ஒளி எதிரொலிப்புனா ஒளி ஒரு பளபளப்பான பொருள் மேல பட்டு திருப்பி அனுப்பப்படுறதை தான் நம்ம ஒளி எதிரொலிப்புன்னு சொல்றோம். நான் கண்ணாடியை ஒரு எடுத்துக்காட்டா சொன்னேன். உங்க வீட்டில் புதுசா ஒரு எவர் சில்வர் தட்டு வாங்கும்போது அதுல உங்க முகத்தை பார்த்தீங்கன்னா உங்களால பார்க்க முடியும் இல்லையா? உங்களை மாதிரி ஒரு பிம்பத்தை அதுல பார்க்க முடியும். ஏன்? அந்த எவர் சில்வர் தட்டுன்னு சொல்லக்கூடியது ஒரு பளபளப்பான பொருள். அப்போ ஒளி என்ன செய்யுது? அந்த பளபளப்பான பொருள் மேல பட்டு திரும்பி வர்றதுனால, எதிரொலிக்கப்படுறதுனால உங்களால உங்களோட பிம்பத்தை அந்த எவர் சில்வர் தட்டுல பார்க்க முடியுது. ஒரு பளபளப்பான பொருள் மேல பட்டு திருப்பி அனுப்பப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல ஒளி எதிரொலிப்பு நடக்கும். அப்போ அதே பொருள் மாதிரியான ஒரு பிம்பத்தை நம்மால பார்க்க முடியும். அப்போ ஒளி எதிரொலிப்புனா என்னன்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்போ ஒளி எதிரொலிப்புனா என்ன? ஒளியானது பளபளப்பான பொருளின் மீது பட்டு
திருப்பி அனுப்பப்படுவதையே நாம ஒளி எதிரொலிப்பு அப்படின்னு சொல்றோம். இதன் மூலமா நாம பிம்பங்களையும் பார்க்க முடியும். இன்னைக்கு நாம ஒளி ஒரு பொருளின் வழியாக ஊடுருவி செல்லக்கூடிய தன்மையின் அடிப்படையில், அதாவது உள்ள புகுந்து போகக்கூடிய தன்மையின் அடிப்படையில் பொருட்களை 3 வகையாக பிரித்தோம். ஒளி புகும் பொருட்கள், ஒளி கசியும் பொருட்கள், ஒளி புகா பொருட்கள். 3 வகைகளை பற்றியும் தெளிவாக தெரிந்து கொண்டோம். அதே மாதிரி ஒளி எதிரொலிப்புனா என்ன அப்படின்னு தெளிவாக கற்றறிந்தோம். இப்போ நாம சில மதிப்பீட்டு வினாக்களை பார்க்கலாம். முதல் கேள்வி, பொருந்தாததை கண்டுபிடி. கண்ணாடி புட்டி, தேர்வு அட்டை, காகித தட்டு, மரப்பலகை. இரண்டாவது கேள்வி, பனி என்பது டேஷ் பொருளுக்கான எடுத்துக்காட்டு. மூன்றாவது கேள்வி, ஒளி புகும் ஒளி புகா பொருட்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு யாது? ஒளி ஊடுருவும் தன்மையின் அடிப்படையில் பொருட்களின் வகைகளுக்கான விடைகள். பொருந்தாததை கண்டுபிடி. கண்ணாடி புட்டி, தேர்வு அட்டை, காகித தட்டு, மரப்பலகை. இதுல கண்ணாடி புட்டி மட்டும் தன் வழிய ஒளியை முழுவதுமாக ஊடுருவி செல்ல அனுமதிக்கும். அதனால இதுல பொருந்தாதது கண்ணாடி புட்டி. அப்ப முதல் கேள்விக்கான விடை கண்ணாடி புட்டி. இரண்டாவது கேள்வி, பனி என்பது டேஷ் பொருளுக்கு எடுத்துக்காட்டு. பனி தன் வழியே ஓரளவு தான் ஒளியை ஊடுருவி செல்ல அனுமதிக்கும். அப்ப பனிங்கிறது என்ன பொருள்? ஒரு ஒளி கசியும் பொருள். அப்ப இரண்டாவது கேள்விக்கான விடை என்னது? பனி என்பது ஒளி கசியும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு. மூன்றாவது கேள்வி, ஒளி புகும் ஒளி புகா பொருள்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு யாது? ஒளி புகும் பொருள் என்ன செய்யும்? தன் வழியே ஒளியை முழுமையாக ஊடுருவ அனுமதிக்கும். ஒளி புகா பொருள் தன் வழியே ஒளியை ஊடுருவி செல்ல அனுமதிக்காது. ஒளி புகும் பொருள் இதன் மறுபக்கம் உள்ள பொருட்களை தெளிவாக நம்மால் பார்க்க முடியும். ஒளி புகா பொருள் இதன் மறுபக்கம் உள்ள பொருட்களை நம்மால் பார்க்க இயலாது. ஒளி புகும் பொருளுக்கான எடுத்துக்காட்டுகள் காற்று, கண்ணாடி, தூய நீர். ஒளி புகா பொருளுக்கான எடுத்துக்காட்டுகள் மரம், கல், உலோகங்கள். மாணவ செல்வங்களே, இதே மாதிரியான பிற மதிப்பீட்டு வினாக்களுக்கும் விடையளிக்க உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.